வெல்கம் டு அவர் சேனல் பி சிம்பிள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் உறவுகளும் சார்புகளும் இதில் பயிற்சி 1.1ல் உள்ள ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம். பின் வருவனவற்றிற்கு ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏ காண்க. அதாவது 3 டைப் ஆஃப் செட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டைப்பில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ ஈக்குவல் டு 2, -2, 3, பி ஈக்குவல் டு 1, -4. ஃபஸ்ட்டு 2 செட் கொடுத்துருக்காங்க. இந்த 2 செட்க்கும் ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. செகண்ட் டைப் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு பி, கியூ. அதாவது ஏ பி 2 செட்டும் ஈக்குவல். அந்த 2 செட்டோட எலமெண்ட் என்னென்னா பி, கியூ. நெக்ஸ்ட்டு தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ ஈக்குவல் டு எம், என், பி எம்டி செட், அதாவது நல் செட்னு கொடுத்துருக்காங்க. இந்த 3 டைப் ஆஃப் செட்டுக்கும் நம்ம ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷன். நம்மளை இந்த கொஷினில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எந்த செட்டை கொடுத்துட்டு ஏ ஈக்குவல் டு 2, -2, 3, பி ஈக்குவல் 1, -4 இந்த 2 செட்டையும் கொடுத்து தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கிவன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். என்ன கண்டுபிடிக்க சொன்னாங்க? ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போது ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு ஏ செட் எழுதியாச்சு, கிராஸ் பி. இப்போது இதில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டும் செட் பியில் உள்ள எலமெண்ட் கூட பேரிங் பண்ண போகிறோம். அதாவது ஆர்டர்டு பேராக எழுத போகிறோம், வரிசை ஜோடிகளாக எழுத போகிறோம். அப்போது 2, 1, 2, -4 எழுதியாச்சா? நெக்ஸ்ட் எலமெண்ட் என்ன? -2. அப்போது -2, 1, -2, -4 எழுதியாச்சா? நெக்ஸ்ட் எலமெண்ட் என்ன இருக்குது? 3. அப்போது 3, 1, 3, -4 ஏ கிராஸ் பி நம்ம இப்போ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதை கண்டுபிடிக்கலாமா? அதுக்கு ஏ கிராஸ் ஏக்கு என்ன தேவை? ரெண்டுமே ஏ செட் தேவை. அதாவது செட் ஏவை எடுத்து எழுதியாச்சு, கிராஸ் மறுபடியும் செட் ஏ எடுத்து எழுதியாச்சு. இப்போது இதை நம்ம பேரிங் பண்ண போகிறோம். 2, 2, 2, -2, 2, 3. நெக்ஸ்ட் எலமெண்ட் என்ன இருக்குது? -2. -2, 2, -2, -2, -2, 3. நெக்ஸ்ட் எலமெண்ட் என்ன இருக்குது? 3. 3, 2, 3, -2, 3, 3. இப்போது ஏ கிராஸ் ஏ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம செட் பியை எடுத்து எழுதிக்கலாம், கிராஸ் செட் ஏவை எடுத்து எழுதிக்கலாம். இப்போது இதை நம்ம பேரிங் பண்ணலாம். 1, 2, 1, -2, 1, 3. நெக்ஸ்ட் என்ன எலமெண்ட் இருக்குது? -4. அப்போது -4, 2, -4, -2, -4, 3. இப்போது பி கிராஸ் ஏவும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அதாவது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க செட்டுக்கு, அதாவது ஏபி செட்டுக்கு ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏ நம்ம இப்போ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன செட் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? நெக்ஸ்ட் செட் ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு பி, கியூ. அதாவது செட் ஏவும் பியும் ஈக்குவல், அந்த எலமெண்ட் பி, கியூ. இதுக்கு ஏ கிராஸ் பி, பி கிராஸ் ஏ, ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கலாம். ரெண்டு செட்டுமே ஈக்குவல். ஸோ ஃபஸ்ட்டு செட் ஏ பி ரெண்டுமே ஈக்குவல்ன்றதால பி, கியூ கிராஸ் பி, கியூ எழுதியாச்சு. இப்போ இதுக்கு நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். அதாவது கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ண போகிறோம். பி, 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 கியூ. நெக்ஸ்ட் எலமெண்ட் என்ன? கியூ. கியூ, பி, கியூ, கியூ. ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சாச்சா? நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்க போகிறோம். இது நம்ம மறுபடியும் ஏ கிராஸ் ஏங்கிறதால எல்லாமே ஈக்குவலாக தான் வரும். ஏ கிராஸ் ஏன்னா என்ன? பி, கியூ கிராஸ் பி, கியூ. இப்போ இதுக்கான எலமெண்ட் எடுத்து எழுதியாச்சா? அடுத்து கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ண போகிறோம். பி, 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 கியூ, கியூ, பி, கியூ, கியூ. இப்போது ஏ கிராஸ் ஏவும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கலாம். செட் பி எடுத்து எழுதியாச்சு, கிராஸ் செட் ஏ எழுதியாச்சு. இப்போ கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ண போகிறோம். பி, 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 கியூ, கியூ, பி, கியூ, கியூ. அதாவது பி கிராஸ் ஏவும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சாச்சு, ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிச்சாச்சு, பி கிராஸ் ஏவும் கண்டுபிடிச்சாச்சு. தேர்ட் என்ன செட் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். தேர்ட் செட் பாருங்கள். ஏ ஈக்குவல் டு எம், என், பி ஈக்குவல் டு எம்டி. அதாவது நல் செட் கொடுத்துருக்காங்க, வெற்று கணம் கொடுத்துருக்காங்க. இந்த செட்டில் எலமெண்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இப்போ இதுக்கு நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். இப்போ ஏ கிராஸ் பி எழுதிக்கலாம். செட் ஏ என்ன, எம் கமா என் கிராஸ் நல் செட், அதாவது எம்டி செட், உள்ள உறுப்புகளே இல்லை, அதனால செட் ப்ராக்கெட் மட்டும்தான் இருக்கும், எலமெண்ட் இருக்காது. இப்போ இது ரெண்டுத்துக்கும் கிராஸ் பண்ணோம்னா எம்டி செட் தான் கிடைக்கும் நமக்கு. புரியுதுங்களா? ஒரு வெற்று கணமும் வெற்றில்லா கணமும், அதாவது எம்டி செட்டும் நான் எம்டி செட்டையும் நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது எம்டி செட் தான் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஏ கிராஸ் ஏ பார்க்கலாம். ஏ கிராஸ் ஏக்கு என்ன, ரெண்டுமே ஏ செட் எழுதிக்கணும். ஏ செட் என்ன, எம் கமா என் கிராஸ் எம் கமா என். இப்போ இதை நம்ம கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எலமெண்ட் இந்த ரெண்டு எலமெண்ட் கூடயும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். எம் கமா எம், எம் கமா என். நெக்ஸ்ட்டு என் எடுத்துக்கலாம். என் கமா எம், என் கமா என். இது முடிஞ்சிச்சிங்களா? ஏ கிராஸ் ஏ முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு எம்டி செட் கிராஸ் ஏ செட், அதாவது ஒரு எம்டி செட்டும் ஒரு நான் எம்டி செட்டையும் நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது எம்டி செட் தான் கிடைக்கும். ஸோ பி கிராஸ் ஏவும் நமக்கு எம்டி. ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சாச்சு, ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிச்சாச்சு, பி கிராஸ் ஏவும் கண்டுபிடிச்சாச்சு. நம்ம கொடுத்துருக்க 3 டைப் ஆஃப் செட்டுக்கும் ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏ கண்டுபிடிச்சாச்சு. இந்த சம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு சம் 2 பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, ஏ ஈக்குவல் டு 1,2,3 மற்றும் b ஈக்குவல் டு எக்ஸ். எக்ஸ் என்பது 10ஐ விட சிறிய பகா எண் எனில் ஏ கிராஸ் பி மற்றும் பி கிராஸ் ஏ காண்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸ் இஸ் அ ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 10ஆக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். தீர்வு நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதிக்கலாம். என்ன நமக்கு கொடுத்துருக்காங்க, ஏ ஈக்குவல் டு 1,2,3. நெக்ஸ்ட்டு பி என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ். எக்ஸ் 10ஐ விட சிறிய பகா எண். பகா எண்ணா என்னென்னா, நம்ம ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டோம்னா அந்த நம்பர் அதே நம்பரால் மட்டும்தான் வகுப்படணும். அதுதான் நம்ம பகா எண் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது 3 எடுத்துக்கிட்டோம்னா 3 டிவைடட் பை 3, 3 3ஆல் மட்டும்தான் வகுப்படும். அப்படி வகுப்படும் போது அந்த ஆன்சர் ஒரு இயல் எண்ணாக இருக்கணும், நேச்சுரல் நம்பராக இருக்கணும். இதுதான் நமக்கு பகா எண் அப்படின்னு சொல்லலாம். இப்போது 4 வந்து 2ஆலையும் வகுப்படும், 4ஆலையும் வகுப்படும். இதுக்கு 2 நம்பர்ஸ் இருக்கிறதால இது ப்ரைம் நம்பர் கிடையாது. இப்படி ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டோம்னா அதே நம்பரால் மட்டும் வகுப்படக்கூடிய எண்களை தான் நம்ம ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 10க்கு கீழே இருக்க ப்ரைம் நம்பர் என்னென்ன, 2, 3, 5, 7. நெக்ஸ்ட் ப்ரைம் நம்பர் 11 வரும், அது 10ஐ விட அதிகம். அதனால இந்த 4ம் தான் நமக்கு 10ஐ விட குறைவான ப்ரைம் நம்பர்ஸ். அடுத்து நம்ம ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கலாம். செட் ஏ நமக்கு கொடுத்துருக்காங்க 1,2,3 கிராஸ் செட் பி நம்ம இப்போ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 2, 3, 5, 7. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ண போகிறோம். அதுக்கு செட் ஏல உள்ள ஃபஸ்ட்டு எலமெண்ட் செட் பியில் உள்ள எல்லா எலமெண்ட் கூடயும் பேரிங் பண்ண போகிறோம். அதாவது 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. நெக்ஸ்ட் எலமெண்ட் என்ன, 2. அப்போ 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. நெக்ஸ்ட் எலமெண்ட் 3. 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், பி கிராஸ் ஏ. அப்போது செட் பியை ஃபஸ்ட் எழுதிக்கலாம், கிராஸ் செட் ஏவை எழுதியாச்சு. பியில் உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட் என்ன, 2. அது செட் ஏல உள்ள எல்லா எலமெண்ட் கூடயும் பேரிங் ஆக போகுது. அப்போ 2, 1, 2, 2, 2, 3. நெக்ஸ்ட் எலமெண்ட் என்ன, 3. 3 செட் ஏல உள்ள எலமெண்ட் கூட பேரிங் பண்ண போகிறோம். அப்போ 3, 1, 3, 2, 3, 3. நெக்ஸ்ட் எலமெண்ட் 5. 5, 1, 5, 2, 5, 3. அடுத்த எலமெண்ட் 7. 7, 1, 7, 2, 7, 3. இப்போ பி கிராஸ் ஏ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அதாவது ஏ கிராஸ் பி, பி கிராஸ் ஏ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிவன் செட் கொடுத்தாங்க, அதுலேருந்து நம்ம 2 செட்டையும் எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு பி கேட்டிருந்தாங்க. பி என்னன்னு கண்டுபிடிக்க சொன்னாங்க, 10ஐ விட சிறிய பகா எண் கேட்டிருந்தாங்க. நம்ம ப்ரைம் நம்பர்னா என்னன்னு தெரியும், 10ஐ விட சிறிய பகா எண் எழுதியாச்சு. ஏ கிராஸ் பி, பி கிராஸ் ஏ, இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் சம் ஓவர். தேர்ட் சம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு -2, 3, -2, 4, 0, 3, 0, 4, 3, 3, 3, 4. ஃபைண்ட் ஏ அண்ட் பி. அதாவது கார்ட்டீசியன் பெருக்கல் செட் கொடுத்துட்டாங்க, பி கிராஸ் ஏ கொடுத்துட்டு ஏ பி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுவோம்னா, நமக்கு ஏற்கனவே தெரியும் ஃபர்ஸ்ட் உள்ள எலமெண்ட் எல்லாமே
செட் ஏல உள்ளது, நெக்ஸ்ட் உள்ள எலமெண்ட் எல்லாம் செட் பில உள்ளது அப்படின்னு எடுத்து எழுதிடக்கூடாது. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? பி கிராஸ் ஏ கொடுத்துருக்காங்க. நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஏ அண்ட் பி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கொஷின் நல்லா ரீட் பண்ணிட்டு தான் நம்ம சொல்யூஷன் போகணும். நெக்ஸ்ட் சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷன் அதாவது கிவன் செட் எடுத்து எழுதிக்கலாம். b cross a equal to -2, 3, -2, 4, 0, 3, 0, 4, 3, 3, 3, 4. இதுதான் நமக்கு கொடுத்துருக்க செட். என்ன கண்டுபிடிக்க சொன்னாங்க? a and b கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன இருக்குன்னா b cross a. ஃபஸ்ட்டு நம்ம bயை கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு என்ன எழுதணும்னா b cross a இன் முதல் ஆயத்தொலைவு உறுப்புகளின் கணம். b என்னவா இருக்கும்னா இந்த b cross aல ஃபர்ஸ்ட் குவார்டினேட்ல இருக்க எலமெண்ட்ஸ் தான் நமக்கு b cross aல உள்ள bயா இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்ன? -2, -2, 0, 0, 3, 3. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் செட்டில் ரிப்பீட்டட் எலமெண்ட்ஸ் வரக்கூடாது. ஸோ ஒரு டைம் எழுதினா போதும். -2, 0, 3. அப்போது ஃபஸ்ட்டு உள்ள எல்லா எலமெண்ட்டும் நமக்கு செட் பியோட எலமெண்ட். நெக்ஸ்ட்டு செட் ஏல உள்ள எலமெண்ட் என்னவா இருக்கும்? செகண்ட் உள்ள எல்லா எலமெண்ட்டும் தான் நமக்கு செட் ஏவோட எலமெண்ட்டாக இருக்கும். ஸோ பி கிராஸ் ஏயின் இரண்டாம் ஆயத்தொலை உறுப்புகளின் கணம் தான் நமக்கு செட் ஏவா இருக்கும். அது என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். என்ன இருக்கு? 3, 4, 3, 4, 3, 4. அப்போ இதுக்கு ரெண்டு எலமெண்ட் நமக்கு வரும். 3 and 4 தான் செட் ஏல உள்ள எலமெண்ட்ஸ். ஸோ செட் ஏ ஈக்குவல் டு 3, 4. இப்போ செட் பி அண்ட் ஏ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இந்த சம் முடிச்சாச்சு. ஃபோர்த்து சம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா a ஈக்குவல் டு 5, 6, b ஈக்குவல் டு 4, 5, 6, c ஈக்குவல் டு 5, 6, 7 எனில் a கிராஸ் a ஈக்குவல் b கிராஸ் b இன்டர்செக்ஷன் c கிராஸ் c காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ a b cன்னு 3 செட் கொடுத்துட்டு கிராஸ் a கண்டுபிடிச்சிட்டு b கிராஸ் b c கிராஸ் c கண்டுபிடிச்சி அதோட இன்டர்செக்ஷன் இந்த a கிராஸ் aக்கு ஈக்குவலான்னு கேட்டிருக்காங்க. இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன நமக்கு கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? ஏபிசின்னு 3 செட் கொடுத்துருக்காங்க. அதை எழுதியாச்சு. a ஈக்குவல் டு 5, 6, b ஈக்குவல் 4, 5, 6, c ஈக்குவல் டு 5, 6, 7. 3 செட் எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? a கிராஸ் a கண்டுபிடிக்கணும். அப்போது செட் a கிராஸ் செட் a எடுத்து எழுதியாச்சு. இப்போது இதில் உள்ள எலமெண்ட் எல்லாம் ஆர்டர்டு பேராக எழுத போகிறோம். அதாவது வரிசை ஜோடிகளாக எழுத போகிறோம். 5, 5, 5, 6. நெக்ஸ்ட் எலமெண்ட் என்ன? 6. 6 இந்த செட்டில் உள்ள எலமெண்ட் கூட பேரிங் ஆக போகுது. அப்போது 6, 5, 6, 6. இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? b கிராஸ் b கண்டுபிடிக்கணும். அதுக்காக செட் பியை எடுத்து எழுதிக்கலாம். b கிராஸ் b 4, 5, 6 கிராஸ் 4, 5, 6. இந்த ரெண்டு செட்டும் எடுத்து எழுதியாச்சு. அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? மேப்பிங் பண்ண போகிறோம். ஆர்டர்டு பேர்ஸாக எழுத போகிறோம். 4, 4, 4, 5, 4, 6. நெக்ஸ்ட் எலமெண்ட் என்ன? 5. 5, 4, 5, 5, 5, 6. நெக்ஸ்ட் எலமெண்ட் 6. 6, 4, 6, 5, 6, 6. இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா சி கிராஸ் சி கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்காக செட் சியை எடுத்து எழுதிக்கலாம். செட் சி என்ன? 5, 6, 7 கிராஸ் 5, 6, 7. இப்போது இதில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டும் இந்த எலமெண்ட் கூட பேரிங் பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு 5 எடுத்துக்கலாம். 5, 5, 5, 6, 5, 7. நெக்ஸ்ட் எலமெண்ட் என்ன? 6. 6, 5, 6, 6, 6, 7. நெக்ஸ்ட் எலமெண்ட் என்ன? 7. 7, 5, 7, 6, 7, 7. இது ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு மார்க் பண்ணிக்கலாம். ஈக்குவேஷன் 2 and 3யை கம்பேர் பண்ணி நம்ம இப்போது b கிராஸ் b இன்டர்செக்ஷன் c கிராஸ் c கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது ஈக்குவேஷன் 2லையும் 3லையும் எந்தெந்த பேரெல்லாம் காமனாக இருக்குன்னு பார்க்கலாம். இன்டர்செக்ஷன்னா என்னென்னா காமனான பேர்ஸை எடுத்து எழுதணும். அப்போது இந்த செட்லேயும் எந்தெந்த பேர்லாம் காமனாக இருக்குன்னு பார்க்கலாம். 5, 5, 5, 5. நெக்ஸ்ட்டு 5, 6, 5, 6. நெக்ஸ்ட்டு 6, 5, 6, 5. நெக்ஸ்ட் எலமெண்ட் என்னென்னா 6, 6, 6, 6. இந்த பேர் எல்லாம் தான் இந்த ரெண்டு செட்டுக்கும் காமனாக இருக்குது. ஸோ b கிராஸ் b இன்டர்செக்ஷன் c கிராஸ் c ஈக்குவல் டு 5, 5, 5, 6, 6, 5, 6, 6. இது ஈக்குவேஷன் நம்பர் 4.
நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்னா A கிராஸ் A ஈக்குவல் டு B கிராஸ் B இன்டர்செக்ஷன் C கிராஸ் Cன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ஈக்குவேஷன் 1ஐயும் 4ஐயும் கம்பேர் பண்ணும்போது இது ரெண்டு ஈக்குவல்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதாவது இங்கே 5,5 இருக்குது, இங்கேயும் 5,5 இருக்குது. 5,6 5,6 இங்கே 6,5 6,5 இங்கே 6,6 இருக்குது, இங்கேயும் 6,6 இருக்குது. அப்போது ஈக்குவேஷன் 1ஐயும் 4ஐயும் கம்பேர் பண்ணும்போது இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ A கிராஸ் A ஈக்குவல் டு B கிராஸ் B இன்டர்செக்ஷன் C கிராஸ் Cன்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இந்த சம் முடிச்சாச்சு. ஃபிஃப்த் சம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா E ஈக்குவல் டு 1,2,3 B ஈக்குவல் டு 2,3,5 C ஈக்குவல் டு 3,4 அண்ட் D ஈக்குவல் டு 1,3,5 எனில் A இன்டர்செக்ஷன் C கிராஸ் B இன்டர்செக்ஷன் D ஈக்குவல் டு A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C கிராஸ் D கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது ட்ரூவான்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். கிவன் எடுத்து எழுதிக்கலாம். ABCD 4 செட் கொடுத்துருக்காங்க. 4 செட்டும் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். செட் A என்ன 1 2 3, B ஈக்குவல் டு 2,3,5, செட் C 3,4, D ஈக்குவல் டு 1 3 5. இப்போ கிவன் எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா LHS கன்சிடர் பண்ணிக்கலாம். அதாவது இந்த சைடு உள்ளதை கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு RHS கண்டுபிடிக்கலாம். அதுக்கு A இன்டர்செக்ஷன் C கண்டுபிடிக்கணும், அப்புறம் B இன்டர்செக்ஷன் D கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு A இன்டர்செக்ஷன் C கண்டுபிடிக்கலாம். அதுக்காக செட் A எடுத்து எழுதிக்கலாம். செட் A என்ன 1,2,3 இன்டர்செக்ஷன் 3,4. இப்போது இந்த ரெண்டு செட்டுக்கும் காமனாக உள்ள எலமெண்ட் மட்டும்தான் நம்ம எழுதணும். ஏன்னா இன்டர்செக்ஷன் அப்படின்னா காமனான எலமெண்ட் மட்டும்தான் நம்ம எழுதணும். அப்போ 1,2,3 இங்கே இருக்குது, இங்கே 3,4 இருக்குது. இதுக்கு காமனான எலமெண்ட் என்ன 3. ஸோ A இன்டர்செக்ஷன் C ஈக்குவல் டு 3. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும் B இன்டர்செக்ஷன் D கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு செட் B எடுத்து எழுதிக்கலாம். இன்டர்செக்ஷன் செட் D எடுத்து எழுதிக்கலாம். செட் Bக்கும் Dக்கும் என்ன காமனாக இருக்குது 3 5. இந்த ரெண்டு எலமெண்ட்டும் தான் இந்த ரெண்டு செட்டுக்கும் காமனாக இருக்குது. ஸோ B இன்டர்செக்ஷன் D ஈக்குவல் டு 3,5. இப்போ நம்ம A இன்டர்செக்ஷன் C கண்டுபிடிச்சாச்சு, B இன்டர்செக்ஷன் D கண்டுபிடிச்சாச்சு. இப்போது A இன்டர்செக்ஷன் C கிராஸ் B இன்டர்செக்ஷன் D கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது A இன்டர்செக்ஷன் C கிராஸ் B இன்டர்செக்ஷன் D ஈக்குவல் டு இந்த வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம். செட் ஆஃப் 3. B இன்டர்செக்ஷன் D என்னன்னா 3,5. இப்போது இது ரெண்டுத்துக்கும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். அப்போது 3,3 3,5. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போது LHS கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு RHS கண்டுபிடிப்போம். RHSல என்ன கொடுத்துருக்காங்கன்னா A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C கிராஸ் D கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம A கிராஸ் B கண்டுபிடிக்கணும், அப்புறம் C கிராஸ் D கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் பார்க்கணும். சரி வாங்க கண்டுபிடிக்கலாம். இப்போது A கிராஸ் B கண்டுபிடிக்கலாம். A கிராஸ் Bக்கு செட் A ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம், கிராஸ் செட் B எழுதியாச்சு. இப்போது இது ரெண்டுத்தையும் நம்ம கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ண போகிறோம். அப்போது இதில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டும் செட் Bயில் உள்ள எலமெண்ட் கூட பேரிங் பண்ணணும். அப்போது ஃபஸ்ட்டு 1 எடுத்துக்கலாம், 1,2 1,3 1,5. அதே மாதிரி 2 எடுத்துக்கலாம், 2,2 2,3 2,5. நெக்ஸ்ட் எலமெண்ட் 3 எடுத்துக்கலாம், 3,2 3,3 3,5. இப்போது A கிராஸ் B நம்ம இப்போ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னா C கிராஸ் D கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்காக செட் Cயை எடுத்து எழுதிக்கலாம், கிராஸ் D செட்டை எடுத்து எழுதிக்கலாம். இதோட கிராஸ் ப்ராடக்ட் என்னன்னு பார்க்கலாம். அதாவது கார்ட்டீசியன் பெருக்கல் என்னன்னு பார்க்கலாம். அது என்ன 3,1 3,3 3,5. நெக்ஸ்ட் எலமெண்ட் 4 4 செட் Dயில் உள்ள எலமெண்ட் கூட பேரிங் பண்ண போகிறோம். அப்போ 4,1 4,3 4,5. இப்போது இந்த நம்ம கண்டுபிடிச்ச இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் பார்க்க போகிறோம். இது ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன எலமெண்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது இந்த ரெண்டு செட்டுக்கும் காமனாக என்னென்ன எலமெண்ட் இருக்குது 3,3 இங்கே இருக்குது, இங்கே 3,3 இருக்குது, இங்கே 3,5 இருக்குது, இங்கே 3,5 இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன காமனாக இருக்குன்னு பார்க்கலாம். வேறு எதுவுமே காமனாக இல்லை. ஸோ இப்போ நம்ம எழுத போகிறது என்னென்னா A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C கிராஸ் D ஈக்குவல் டு 3,3 3,5. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஈக்குவேஷன் 1 என்ன 3,3 3,5. இந்த ஈக்குவேஷனும் ஈக்குவேஷன் 2 என்ன நமக்கு இருக்குது 3,3 3,5. இது ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம கன்க்ளூட் பண்ணிடலாம். அதாவது
A இன்டர்செக்ஷன் C கிராஸ் B இன்டர்செக்ஷன் D ஈக்குவல் டு A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C கிராஸ் D. நம்ம கண்டுபிடிச்ச ரெண்டு ஈக்குவேஷனும் ஈக்குவலாக இருந்ததால் LHS ஈக்குவல் டு RHSன்னு நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. அடுத்து ஆறாவது சம் பார்க்கலாம். நமக்கு 3 செட் கொடுத்துருக்காங்க. செட் A ஈக்குவல் டு X belongs to W such that X less than 2, B equal to X belongs to N, 1 less than X less than or equal to 4, C equal to 3,5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது செட் C மட்டும் நமக்கு எலமெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க, அதாவது உறுப்புகள் கொடுத்துட்டாங்க. A and B நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். இந்த 3 செட்டும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நமக்கு 3 கொஷின் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா A கிராஸ் B யூனியன் C ஈக்குவல் டு A கிராஸ் B யூனியன் A கிராஸ் C கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C ஈக்குவல் டு A கிராஸ் B இன்டர்செக்ஷன் A கிராஸ் C கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா A யூனியன் B கிராஸ் C ஈக்குவல் டு A கிராஸ் C யூனியன் B கிராஸ் C கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷன் இப்போ நமக்கு கிவன் ஃபஸ்ட் எடுத்து எழுதிக்கலாம். என்ன நமக்கு கொடுத்துருக்காங்க? A ஈக்குவல் டு X belongs to W, X less than 2, B equal to X belongs to N, 1 less than X less than or equal to 4, C equal to 3,5. இதுதான் நமக்கு given. என்ன கண்டுபிடிக்கணும்? செட் ஏல உள்ள எலமெண்ட் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது X வந்து ஹோல் நம்பராக இருக்கணும், அதே X 2 விட கம்மியான ஹோல் நம்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன? முழு எண்கள். ஹோல் நம்பர்னா என்ன? முழு எண்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். இப்போது ஹோல் நம்பர் அப்படின்னா எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? 0, 1, 2, 3 எக்ஸெட்ரா இப்படி இருக்கிறது தான் நம்ம ஹோல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எக்ஸை வந்து 2வை விட கம்மியான ஹோல் நம்பராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த எலமெண்ட் என்னென்னா 0, 1 இதுதான் 2 விட கம்மியான ஹோல் நம்பர்ஸ். நெக்ஸ்ட்டு செட் பி கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் பிலாங்ஸ் டு என், அதாவது நேச்சுரல் நம்பராக இருக்கணும், இயல் எண்களாக இருக்கணும். அது எப்படி இருக்கணும்னா 1 less than X less than or equal to 4. X வந்துட்டு 1 விட அதிகமாகவும் 4க்கு ஈக்குவல், அதாவது 4ம் இருக்கலாம், அதுக்கு கம்மியான நம்பர்ஸும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கம்மியான நேச்சுரல் நம்பர் என்னென்ன? 1 விட அதிகமாக என்ன இருக்குது? 2, 3, 4 இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 4, 2, 3, 4 இதுதான் செட் பி. நமக்கு செட் சி கொடுத்துருக்காங்க 3,5. இப்போது ABC 3 செட்டும் நமக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? A கிராஸ் B யூனியன் C ஈக்குவல் டு A கிராஸ் B யூனியன் A கிராஸ் C கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போது ஃபஸ்ட்டு கொஷினுக்கு நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். இப்போது இந்த சைடு உள்ளதை நம்ம எடுத்துக்கலாம். A கிராஸ் B யூனியன் C இதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த சைடு உள்ளதை கண்டுபிடிச்சிட்டு நம்ம ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்காக B யூனியன் C கண்டுபிடிக்க போகிறோம். B யூனியன் C ஈக்குவல் டு செட் பியில் உள்ள உறுப்புகள் என்னென்ன? 2, 3, 4 யூனியன் சி செட் என்ன? 3,5, அதாவது கணம் சி என்னன்னா 3,5. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ரெண்டு செட்டுக்கும் யூனியன் எழுத போகிறோம். யூனியன்னா என்னன்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதாவது ரெண்டு செட்டில் உள்ள எலமெண்ட்டையும் சேர்த்து எழுதணும். ரிப்பீட்டட் நம்பர்ஸ் இருந்தால் ஒரு டைம் எழுதுனா போதும். இதை தான் நம்ம யூனியன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இந்த ரெண்டு செட்டையும் சேர்த்து எழுதலாம். என்ன எலமெண்ட் வரும் நமக்கு? 2, 3, 3 இங்கே 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ ஒரு டைம் எழுதுனா போதும். 2, 3, 4, 5 பி யூனியன் சி நம்ம இப்போ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ கிராஸ் பி யூனியன் சி கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு செட் ஏ ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம். செட் ஏ என்ன நமக்கு? 0, 1 கிராஸ் நம்ம கண்டுபிடிச்ச பி யூனியன் சி என்ன நமக்குன்னா 2, 3, 4, 5. இப்போ இதை செட் ரெண்டுத்தையும் எடுத்து எழுதியாச்சு. இப்போ இதுக்கு கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ண போகிறோம். அது எப்படி பேரிங் பண்ணலாம்? 0, 2, 0, 3, 0, 4, 0, 5. அதாவது ஃபஸ்ட்டு உள்ள எலமெண்ட், ஃபஸ்ட்டு உள்ள உறுப்பு இந்த பி யூனியன் செட்டில் உள்ள எல்லா உறுப்புகள் கூடயும் பேரிங் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு என்ன உறுப்பு இருக்குது? 1. அதாவது நெக்ஸ்ட் எலமெண்ட் என்னென்னா 1. இப்போது இந்த எலமெண்ட் இந்த செட்டில் உள்ள எலமெண்ட் கூட பேரிங் ஆக போகுது. அப்போது 1, 2, 1, 3, 1, 4, 1, 5 இது நமக்கு ஈக்குவேஷன் நம்பர் 1. அதாவது ஏ கிராஸ் பி யூனியன் சி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த சைடு உள்ளதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம்.
அதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம A கிராஸ் B கண்டுபிடிக்கலாம். A கிராஸ் B என்ன? செட் A கிராஸ் செட் B எடுத்து எழுதிக்கலாம். செட் A என்னப்பா? 0, 1. செட் B என்னன்னா 2, 3, 4. இப்போ இதை நம்ம பேரிங் பண்ண போகிறோம். கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ண போகிறோம். அப்போது 0, 2, 0, 3, 0, 4. நெக்ஸ்ட் எலிமெண்ட் என்ன? 1. 1, 2, 1, 3, 1, 4. அதாவது A கிராஸ் B நம்ம இப்போ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? A கிராஸ் C கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு செட் Aவும் செட் Cயையும் எடுத்து எழுதிக்கணும். செட் A என்ன? 0, 1. கிராஸ் செட் C என்னப்பா? 3, 5. இது ரெண்டுத்துக்கும் நம்ம இப்போ கிராஸ் பண்ண போகிறோம். அதாவது கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணலாம். 0, 3, 0, 5. நெக்ஸ்ட் எலிமெண்ட் என்ன? 1, 3, 1, 5. A கிராஸ் B கண்டுபிடிச்சாச்சு, A கிராஸ் C கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த ரெண்டு செட்டுக்கும் யூனியன் பார்க்க போகிறோம். அப்போது A கிராஸ் B யூனியன் A கிராஸ் C ஈக்குவல் டு இப்போது செட் A கிராஸ் B எடுத்து எழுதிக்கலாம். என்னென்ன எலிமெண்ட் இருக்குன்னா 0, 2, 0, 3, 0, 4, 1, 2, 1, 3, 1, 4. யூனியன் இப்போ A கிராஸ் Cல உள்ள எலிமெண்ட் என்னென்ன? 0, 3, 0, 5, 1, 3, 1, 5. இப்போ யூனியன்னா என்னென்னா ரெண்டு செட்டையும் சேர்த்து எழுதணும். காமனாக இருக்க, அதாவது ஒரே மாதிரி இருக்க பேரிங்கை நம்ம ஒன்று எழுதுனா போதும். இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதலாம். இதில் உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 0, 2 எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு 0, 3, 0, 3 காமனாக இருக்குது. 0, 3 எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு 0, 4, இங்கே 0, 5, 1, 2, 1, 3 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ ஒரு டைம் எழுதினா போதும். 1, 3, நெக்ஸ்ட்டு 1, 4, 1, 5. இப்போ நம்ம A கிராஸ் B யூனியன் A கிராஸ் C கண்டுபிடிச்சாச்சு. இது நமக்கு ஈக்குவேஷன் நம்பர் 2. ஏற்கனவே நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதாவது A கிராஸ் B யூனியன் C கண்டுபிடிச்சாச்சு. இப்போது இந்த ரெண்டு, அதாவது ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2வையும் கம்பேர் பண்ணி அது ரெண்டு ஈக்குவலாக நம்ம இப்போ பார்க்கலாம். ஈக்குவேஷன் 1ல் உள்ள எலமெண்ட்டும் ஈக்குவேஷன் 2ல் உள்ள எலமெண்ட்டும் ஈக்குவலாக இருந்தால் A கிராஸ் B யூனியன் C ஈக்குவல் டு A கிராஸ் B யூனியன் A கிராஸ் Cன்னு ப்ரூஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இதில் உள்ள எல்லாமே இதுக்கு ஈக்குவலாக இருக்குது. அதாவது ஈக்குவேஷன் 1ல் உள்ள ஒவ்வொரு பேரிங்கும் ஈக்குவேஷன் 2க்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஈக்குவேஷன் 1 ஈக்குவல் டு 2, A கிராஸ் B யூனியன் C ஈக்குவல் டு A கிராஸ் B யூனியன் A கிராஸ் C. இது ப்ரூஃப் பண்ணியாச்சு. A கிராஸ் B யூனியன் C ஈக்குவல் டு A கிராஸ் B யூனியன் A கிராஸ் C கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C ஈக்குவல் டு A கிராஸ் B இன்டர்செக்ஷன் A கிராஸ் C தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது செகண்ட் சம் பார்க்கலாம். LHS கன்சிடர் பண்ணிக்கலாம். A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C ஈக்குவல் டு A கிராஸ் B இன்டர்செக்ஷன் A கிராஸ் C. அதில் LHS B இன்டர்செக்ஷன் C ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அப்போது செட் B நமக்கு தெரியும். செட் B என்ன? 2, 3, 4. செட் C என்ன? 3, 5. இப்போ இந்த ரெண்டு செட்டுக்கும் இன்டர்செக்ஷன் பார்க்க போகிறோம். இன்டர்செக்ஷன்னா என்ன? ரெண்டு செட்டுக்கும் பொதுவாக, அதாவது காமனாக என்ன எலமெண்ட் இருக்கோ அதை தான் நம்ம இப்போ எடுத்து எழுதணும். அப்போது 2, 3, 4 இன்டர்செக்ஷன் 3, 5. இதுக்கு காமனாக என்ன இருக்குது? 3 தான் இருக்குது. ஸோ B இன்டர்செக்ஷன் C ஈக்குவல் டு 3. இதுக்கப்புறம் A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C கண்டுபிடிக்க போகிறோம். செட் A என்ன நமக்கு? 0, 1 கிராஸ் இப்போ B இன்டர்செக்ஷன் C என்ன நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 3 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ இது ரெண்டுத்துக்கும் கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா 0, 3, 1, 3. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 நமக்கு. இப்போ A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா A கிராஸ் B இன்டர்செக்ஷன் A கிராஸ் C கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்காக A கிராஸ் B A கிராஸ் C நமக்கு தேவை. ஏற்கனவே நம்ம A கிராஸ் Bயும் A கிராஸ் Cயும் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதுலேருந்து நம்ம அந்த ரெண்டு செட்டையும் எடுத்து எழுதிக்கிட்டு அதுக்கு இன்டர்செக்ஷன் பார்க்கலாம். இப்போ இன்டர்செக்ஷன்னா என்ன நமக்கு தெரியும். ரெண்டு செட்டுக்கும் காமனாக உள்ளதை தான் நம்ம இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செட்டுக்கும் காமனாக என்ன இருக்குது? 0, 2 இங்கே இருக்குது. இந்த செட்டில் இல்லை. இங்கே 0, 3 இருக்குது. இந்த செட்டில் 0, 3 இருக்கா? இங்கே இருக்குது 0, 3. ஸோ இது ரெண்டும் நமக்கு காமனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே 0, 4 இருக்குது. இந்த செட்டில் இல்லை. இங்கே 1, 2 இருக்குது. இங்கே இல்லை. 1, 3 இந்த செட்லேயும் இருக்குது, இந்த செட்லேயும் இருக்குது. ஸோ 1, 3யும்
3 0,3யும் தான் இதுக்கான ஆன்சர். ஸோ 0,3, 1,3 இதுதான் A கிராஸ் B இன்டர்செக்ஷன் A கிராஸ் Cயோட ஆன்சர். இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணி இது ரெண்டும் ஈக்குவலான்னு பார்க்கலாம். ஈக்குவேஷன் 1ம் 2ம் ஈக்குவலாக இருக்குது. இங்கேயும் 0,3 1,3 இருக்குது. இங்கேயும் 0,3 1,3 இருக்குது. ஸோ ஈக்குவேஷன் 1 ஈக்குவல் டு 2, A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C ஈக்குவல் டு A கிராஸ் B இன்டர்செக்ஷன் A கிராஸ் C. இப்போ செகண்ட் சம் முடிஞ்சாச்சு. தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? A யூனியன் B கிராஸ் C ஈக்குவல் டு A கிராஸ் C யூனியன் B கிராஸ் C கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்காக A யூனியன் B ஃபஸ்ட்டு இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம். செட் A என்ன நமக்கு 0,1 யூனியன், செட் B என்ன 2,3, 4. இப்போ இந்த ரெண்டு செட்டுக்கும் யூனியன் பார்க்க போகிறோம். அப்போது யூனியன்னா என்னென்னா ரெண்டு செட்டையும் சேர்த்து எழுதணும். ஸோ 0,1, 2, 3, 4 இதுதான் A யூனியன் B. நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னா A யூனியன் B கிராஸ் C கண்டுபிடிக்கணும். இப்போது செட் C என்ன நமக்கு 3,5. அப்போது செட் A யூனியன் B கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 0, 1, 2, 3, 4 கிராஸ் செட் C என்ன 3,5. இப்போ இந்த ரெண்டு செட்டுக்கும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். 0,3, 0,5, 1,3, 1,5, 2,3, 2,5, 3,3, 3,5, 4,3, 4,5. இப்போ A யூனியன் B கிராஸ் C கண்டுபிடிச்சாச்சு. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா A கிராஸ் C கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு செட் A என்ன நமக்கு தெரியும் 0,1, செட் C என்ன 3,5. இப்போ இது ரெண்டுத்துக்கும் கிராஸ் பண்ண போகிறோம். அப்போ கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணால் என்ன கிடைக்குது? 0,3, 0,5, 1,3, 1,5. அதாவது ஃபஸ்ட்டு எலமெண்ட் இந்த ரெண்டு எலமெண்ட் கூடயும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் எலமெண்ட் இந்த ரெண்டு எலமெண்ட் கூடயும் கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணோம். ஸோ இந்த ஆன்சர் நமக்கு இப்போ கிடைச்சிச்சு. அடுத்து நம்ம B கிராஸ் C கண்டுபிடிக்க போகிறோம். செட் B என்ன நமக்கு 2,3, 4. செட் C என்ன 3,5. இப்போ ரெண்டு செட்டையும் எடுத்து எழுதிக்கலாம். 2,3, 4 கிராஸ் 3,5. இப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ண போகிறோம். 2,3, 2,5. நெக்ஸ்ட் எலமெண்ட் என்ன 3, 3,3, 3,5. நெக்ஸ்ட்டு 4, 4,3, 4,5. இப்போது B கிராஸ் C நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நம்ம ஏற்கனவே A கிராஸ் C கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போது B கிராஸ் C கண்டுபிடிச்சாச்சு. இந்த ரெண்டு செட்டுக்கும் யூனியன் பண்ணோம்னா நமக்கு A கிராஸ் C யூனியன் B கிராஸ் C நமக்கு இப்போ கிடைச்சிடும். A கிராஸ் C என்ன நமக்கு 0,3, 0,5, 1,3, 1,5. இப்போது B கிராஸ் Cயும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இந்த ரெண்டு செட்டையும் எடுத்து எழுதி யூனியன் கண்டுபிடிக்கலாம். A கிராஸ் C எடுத்து எழுதியாச்சு, B கிராஸ் C எடுத்து எழுதியாச்சு. இப்போ இந்த ரெண்டு செட்டுக்கும் நம்ம இப்போ யூனியன் கண்டுபிடிக்க போகிறோம். யூனியன்னா என்ன? எல்லா எலமெண்ட்டையும் சேர்த்து எழுதணும். இந்த செட்டையும் சேர்த்து எழுதணும். காமனாக இருக்கிறத ஒரு டைம் எழுதினா போதும். இப்போது இந்த ரெண்டு செட்டையும் சேர்த்து எழுதலாம். 0,3, 0,5, 1,3, 1,5, 2,3, 2,5, 3,3, 3,5, 4,3, 4,5. ஸோ A கிராஸ் C யூனியன் B கிராஸ் C இப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போது ஈக்குவேஷன் 1ம் 2ம் ஈக்குவலாக இருந்தால் இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லிடலாம். எதுனா A யூனியன் B கிராஸ் Cயும் A கிராஸ் C யூனியன் B கிராஸ் Cயும் ஈக்குவல்னு சொல்லிடலாம். இப்போ பாருங்கள், இதில் உள்ள ஒவ்வொரு பேரையும் இதில் இருக்குது. அப்போது ஈக்குவேஷன் 1ம் 2ம் ஈக்குவலாக இருக்குது. அதாவது A யூனியன் B கிராஸ் Cயும் A கிராஸ் C யூனியன் B கிராஸ் C நம்ம கண்டுபிடிச்ச ரெண்டு செட்டும் ஈக்குவலாக இருக்குது. ஈக்குவேஷன் 1 ஈக்குவல் டு 2, A யூனியன் B கிராஸ் C ஈக்குவல் டு A கிராஸ் C யூனியன் B கிராஸ் C. இது தேர்ட் சம். இதுவும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம சிக்ஸ்த்து சம்மில் நமக்கு 3 செட் கொடுத்துட்டு 3 கொஷின் கொடுத்தாங்க. A ஈக்குவல் டு X பிலாங்ஸ் டு W, X லெஸ் தென் 2, B ஈக்குவல் டு X பிலாங்ஸ் டு N, 1 லெஸ் தென் X லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4, C ஈக்குவல் டு 3,5 இப்படின்னு 3 செட் கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம இந்த செட்டையும் கண்டுபிடிச்சி அதுக்கு 3 சொல்யூஷனும் கண்டுபிடிச்சாச்சு. இந்த சிக்ஸ்த்து சம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு செவன்த்து சம் பார்க்கலாம். செவன்த்து சம் A 8ஐ விட குறைவான இயல் எண்களின் கணம், B 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம், C இரட்டைப்படை பகா எண்களின் கணம் எனில் A இன்டர்செக்ஷன் B கிராஸ் C ஈக்குவல் டு A கிராஸ் C இன்டர்செக்ஷன் B கிராஸ் C கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன் என்னென்னா A கிராஸ் B மைனஸ் C ஈக்குவல் டு A கிராஸ் B மைனஸ் A கிராஸ் C கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது A எப்படி இருக்கணும்னா
8ஐ விட குறைவான இயல் எண்ணா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நேச்சுரல் நம்பர்ஸ். பி எப்படி இருக்கணும்னா 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணமா இருக்கணும், அதாவது பிரைம் நம்பர்ஸின் கணமா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சி இரட்டைப்படை பகா எண்களின் கணம். இந்த 3 செட்டையும் கண்டுபிடிச்சிட்டு இந்த 2 சப்டிவிஷன் நம்ம கிளியர் பண்ணணும். ஸோ சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷன் ஏ எப்படி இருக்கணும்னா 8ஐ விட குறைவான இயல் எண்களின் கணமா இருக்கணும், அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ். இயல் எண்ணா என்ன நமக்குன்னா நேச்சுரல் நம்பர்ஸ். அது எப்படி இருக்கும்? 1 2 3 எக்ஸெட்ரா இப்படி 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறது தான் நம்ம நேச்சுரல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது 8ஐ விட குறைவான நேச்சுரல் நம்பர் என்ன நமக்கு? 1 2 3 4 5 6 7. இதுதான் நமக்கு 8ஐ விட குறைவான நேச்சுரல் நம்பர்ஸ். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா பி 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம், அதாவது பிரைம் நம்பர்ஸ். பிரைம் நம்பர்ஸ் நமக்கு எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கோம், அதாவது ஒரு நம்பர் அதால மட்டுமே அதே நம்பரால் மட்டும் வகுப்படுறதா தான் நம்ம பிரைம் நம்பர் பகா எண் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நம்பர் என்னென்ன? 2 3 5 7 11 எக்ஸெட்ரா இப்படி போயிட்டே இருக்கும். இதுதான் நம்ம பகா எண் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது 8ஐ விட குறைவான பகா எண் என்ன நமக்கு? 2 3 5 7. அடுத்த நம்பர் நமக்கு 11, அது 8ஐ விட அதிகமானது. நெக்ஸ்ட் நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா இரட்டைப்படை பகா எண்களின் கணம், அதுதான் செட் சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இதில் இரட்டைப்படை பகா எண் எது? 2. அப்போது செட் சி ஈக்குவல் டு 2. ஏபிசின்னு 3 செட் இப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன்ஸ் பார்க்கலாம். 2 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். அதுக்கு எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். அதுக்காக ஃபஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்க போகிறோம். ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு ஏ செட் எடுத்து எழுதிக்கலாம், இன்டர்செக்ஷன் செட் பி எடுத்து எழுதிக்கலாம். செட் ஏ என்ன நமக்கு? 1 2 3 4 5 6 7 அதை எடுத்து எழுதியாச்சு. இன்டர்செக்ஷன் செட் பி 2 3 5 7, அதாவது இது இயல் எண்கள், இது பகா எண்கள். 8ஐ விட குறைவான பகா எண், 8ஐ விட குறைவான இயல் எண் எடுத்து எழுதியாச்சு. இப்போ இந்த 2 செட்டுக்கும் இன்டர்செக்ஷன் போட போகிறோம், அதாவது காமனாக உள்ள எலமெண்ட் மட்டும் எடுத்து எழுத போகிறோம். இந்த 2 செட்டுக்கும் காமனாக என்ன இருக்குது? 2 3 5 7, அதாவது 2 இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கே 7 இருக்குது, இங்கே 7 இருக்குது. ஸோ 2 3 5 7 இதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிச்சாச்சு. இப்போது ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி கண்டுபிடிக்க போகிறோம். ஏ இன்டர்செக்ஷன் பி எடுத்து எழுதியாச்சு. கிராஸ் சி செட் என்ன நமக்கு? 2. இப்போ இதை நம்ம கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ண போகிறோம். 2, 2 3, 2 5, 2 7, 2. இது ஈக்குவேஷன் நம்பர் 1, அதாவது எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ் பார்க்க போகிறோம். ஆர்ஹெச்எஸ் என்ன நமக்கு? ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். அதுக்காக ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கலாம். ஏ கிராஸ் சி, இப்போது ஏ கிராஸ் சிக்கு செட் ஏ எடுத்து எழுதிக்கலாம். கிராஸ் செட் சி 1 2 3 4 5 6 7 கிராஸ் செட் சி எடுத்து எழுதியாச்சு. இப்போ இதை நம்ம கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ண போகிறோம். 1, 2 2, 2 3, 2 4, 2 5, 2 6, 2 7, 2 ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா நம்ம பி கிராஸ் சி கண்டுபிடிக்க போகிறோம். செட் பி எடுத்து எழுதியாச்சு. கிராஸ் செட் சி கார்ட்டீசியன் பெருக்கல் நம்ம எப்படி யூஸ்ஃபுல்லாக பண்ணுவோம் அதே மாதிரி தான் நம்ம இப்போ கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ண போகிறோம். இப்போது பி கிராஸ் சி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஏ கிராஸ் சியும் பி கிராஸ் சியையும் இப்போ நம்ம இன்டர்செக்ஷன் பண்ண போகிறோம். அந்த 2 செட்டையும் எடுத்து எழுதிக்கலாம். ஏ கிராஸ் சி செட் இது பி கிராஸ் சி. ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு நம்ம கண்டுபிடிச்ச ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. இப்போது இது ரெண்டுத்துலேயும் காமனாக எந்தெந்த பேரிங் இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே 1, 2 இருக்குது, இங்கே இல்லை. இங்கே 2, 2 இருக்குது, இங்கேயும் 2, 2 இருக்குது. இங்கே 3, 2, இங்கே 3, 2 இருக்குது. 4, 2 இந்த செட்டில் கிடையாது. நெக்ஸ்ட்டு 5, 2 இங்கே இருக்குது. 6, 2 இந்த செட்டில் கிடையாது. 7, 2 ரெண்டு செட்டுக்கும் காமனாக இருக்குது. ஸோ இப்போது இது ரெண்டுத்துக்கும் காமனாக உள்ள பேரிங்கை நம்ம பார்த்தாச்சு. ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி என்னென்னா 2, 2 3, 2 5, 2 7, 2 இது ஈக்குவேஷன் நம்பர் 2. நம்ம ஏற்கனவே ஈக்குவேஷன் 1 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அது என்ன நமக்குன்னா 2, 2 3, 2 5, 2 7, 2 ஈக்குவேஷன் 1ம் 2ம் ஈக்குவலாக இருக்குது. ஸோ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி.
ஃபர்ஸ்ட் ஒன் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் சப்டிவிஷன் என்னன்னு பார்க்கலாம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா a cross b minus c equal to a cross b minus a cross c கண்டுபிடிக்கணும். அதுக்காக இந்த சைடு LHS எடுத்துக்கலாம். அதில் b minus c கண்டுபிடிக்க போகிறோம். செட் b எடுத்து எழுதிக்கலாம் -2. அதாவது இது வந்து செட் c. 2 3 5 7 -2. இப்போ மைனஸ்னா என்னன்னு பார்க்கலாம். அதாவது இந்த செட் பியில் உள்ள எலமெண்ட்லேருந்து செட் சியில் உள்ள எலமெண்ட்டை விட்டுட்டு எழுதணும். அதாவது இதிலிருந்து இதை சப்ராக்ட் பண்ணி எழுதணும். அப்போது இதில் என்னென்ன இருக்குது? 2 3 5 7. இங்கே என்ன எலமெண்ட் இருக்குது? 2. அப்போது இந்த செட்டில் உள்ள எலமெண்ட்டை இதில் இருந்ததுன்னா அதை தவிர்த்து மீதி உள்ள எலமெண்ட்டை எழுதணும். அதை தான் b மைனஸ் சி அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இதில் என்ன எலமெண்ட் இருக்குது? 2. இந்த செட்டில் 2 இருக்கா? இருக்குது. ஸோ 2வை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கிற எலமெண்ட் எல்லாம் எடுத்து எழுதணும். அது என்னென்ன நமக்கு? 3 5 7. இதுதான் b மைனஸ் சி நமக்கு. இப்போது a கிராஸ் b மைனஸ் சி கண்டுபிடிக்க போகிறோம். செட் a எடுத்து எழுதிக்கலாம். கிராஸ் b மைனஸ் சி என்ன நமக்கு? 3 5 7. அது எடுத்து எழுதிக்கலாம். இப்போது கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ண போகிறோம். நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி தான் கார்ட்டீசியன் பெருக்கல். அதாவது ஒரு எலமெண்ட் எடுத்துட்டு அடுத்த செட்டில் உள்ள எல்லா எலமெண்ட் கூடயும் பேரிங் பண்ணணும். அதே மாதிரி செட் ஏல உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டையும் எடுத்து செட் b மைனஸ் சியில் உள்ள எலமெண்ட் கூட பேரிங் பண்ண போகிறோம். இதுதான் நம்ம கார்ட்டீசியன் பெருக்கல் அப்படின்னு சொல்லுவோம். a கிராஸ் b மைனஸ் சி இதுதான் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா a கிராஸ் b மைனஸ் a கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். அதுக்கு a கிராஸ் b ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். a கிராஸ் b செட் a எடுத்து எழுதிக்கலாம். கிராஸ் செட் b எடுத்து எழுதிக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணோம்னா அதுக்கு இந்த செட் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு a கிராஸ் சி கண்டுபிடிக்கலாம். செட் a எடுத்து எழுதிக்கலாம். கிராஸ் செட் சி எடுத்து எழுதிக்கலாம். அதுக்கு எப்பவும் போல் கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணால் இந்த செட் நமக்கு கிடைக்கும். இப்போது நம்ம கண்டுபிடிச்ச இந்த ரெண்டு செட்டையும் மைனஸ் பண்ணணும். அதாவது இந்த செட்லேருந்து இந்த செட்டை நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். இதில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் இதில் இருக்க எலமெண்ட் கூட எது மேட்ச் ஆகுது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் என்ன எலமெண்ட் இருக்குது? 1,2 இருக்குது. இங்கே 1,2 இருக்குது. ஸோ இந்த எலமெண்ட்டை விட்டுட்டு எழுதணும். நெக்ஸ்ட்டு 1,3 இங்கே இல்லை. இதில் 2,2 இருக்குது. அது இங்கே எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஸோ 2,2. நெக்ஸ்ட்டு 3,2. 3,2 இருக்கான்னு பாருங்கள். ஸோ 3,2வை விட்டுட்டு எழுதணும். நெக்ஸ்ட்டு என்ன நமக்கு இருக்குது? 4,2. 4,2வை விட்டுட்டு எழுதணும். நெக்ஸ்ட்டு 5,2. 5,2 இங்கே இருக்குது. இதை விட்டுட்டு எழுதணும். நெக்ஸ்ட்டு 6,2. அது இந்த செட்டில் இருக்கா? 6,2 விட்டுட்டு எழுதணும். நெக்ஸ்ட்டு 7,2. 7,2வை விட்டுட்டு எழுதணும். இப்போது a கிராஸ் b மைனஸ் a கிராஸ் சி நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செட்டில் இருக்க எலமெண்ட் இந்த செட்டில் இருந்ததுன்னா அதை தவிர மீதி இருக்க எல்லா எலமெண்ட்டையும் இந்த செட்டில் எடுத்து எழுதணும். அதுதான் நம்ம a கிராஸ் b மைனஸ் a கிராஸ் சி அப்படின்னு சொல்லலாம். இப்போ என்னென்னலாம் நம்ம எழுதணும்னா 1,3 எழுதணும். 1,3. நெக்ஸ்ட்டு 1,5. 1,7. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 2,3 2,3. 2,5 2,5. 2,7 எடுத்து எழுதலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 3,3 எடுத்து எழுதலாம். அடுத்து 3,5 3,7. அடுத்து என்ன இருக்குது? 4,3 4,5 4,7. அடுத்து என்ன இருக்குது? 5,3 5,5 5,7. அடுத்து 6,3 6,5 6,7. அடுத்து என்னென்னலாம் எலமெண்ட் இருக்குது? 7,3 7,5 7,7. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போது ஈக்குவேஷன் 1 and 2வை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதில் உள்ள எல்லா எலமெண்ட்டும் இந்த எலமெண்ட்க்கு ஈக்குவலாக இருக்குது. ஈக்குவேஷன் 1 ஈக்குவல் டு 2ஆக இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா a கிராஸ் b மைனஸ் சி ஈக்குவல் டு a கிராஸ் b மைனஸ் a கிராஸ் சி கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் சம் முடிச்சாச்சு. இதோட 7th சம் முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோவில் உள்ள சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல்.